ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 351. இங்கு ஸ்ரீ கூர்ம அவதாரம், அதற்கான கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் அத்திரி அனுசுயாவின் புத்திரரான துர்வாசர் ருத்திர அம்சமாக பிறந்தவர் பூலோகத்தில் சேத்திரடானம் செய்து கொண்டு இருந்தபோது ஒரு வித்யாதர நங்கை எதிர்பட்டால் அவளிடம் சிவப்பிரகாசமான வாசனை மிகு மலர் மாலை ஒன்று இருந்தது. ஓ பெண்ணே, அந்த பூமாலையை எனக்கு தருகின்றாயா என அன்புடன் கேட்டார் முனிவர். இப்பொழுது ரிஷி கேட்கின்றாரே என உடனே அதை கொடுத்து விட்டால் மங்கை. அதன் நறுமணத்தால் மகிழ்ந்தவர் அதை முகர்ந்து கொண்டே அமராவதி வந்து சேர்ந்தார். அப்போது தேவேந்திரன் ஐராவதத்தின் மேல் அமர்ந்து வீதி வலம் வந்து கொண்டு இருந்தான். எந்த அசுரனும் கொஞ்ச காலமாய் தொல்லை கொடுக்காததால் அவனுக்கு செருக்கு மிகுந்து இருந்தது. இந்திரனை பார்த்த மகிழ்ச்சியில் முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான துர்வாசர் கையில் உள்ள மாலையை இந்திரனிடம் கொடுத்தார். இந்திரன் அதன் மதிப்பை உணராமல் அந்த மாலையை ஐராவதத்தின் சிரசில் போட்டான். ஐராவதம் அதை தும்பிக்கையால் எடுத்து கீழே எறிந்து காலால் மிதித்து தேய்த்து விட்டது. இதனை கண்ட துர்வாசர் அடங்கா சினத்துடன், என்ன ஆணவம், தெய்வ பிரசாதத்தை அலட்சியமாக நினைத்தவனே, அமராவதியில் இருள் சூழட்டும், லட்சுமி கடாட்சம் உன் நாட்டை விட்டு போகட்டும், அரசு இழந்து அல்லல் படுவாயாக என சபித்தார். இந்திரனும் உடன் வந்த தேவர்களும் முனிவரின் சாபம் கேட்டு நடுங்கினார்கள். இந்திரன் ஐராவதத்திலிருந்து கீழே குதித்து முனிவரின் திருப்பாதங்களை பற்றி தன்னை மன்னிக்கும்படி கேட்டுக்கொண்டான். இந்திரா, தவறு செய்தவர்களுக்கு தண்டனை அளித்தால் மற்றவர் அதை கண்டு தவறு செய்ய அஞ்சுவார்கள். மன்னித்தால் யாரும் எந்த குற்றத்தையும் செய்துவிட்டு மன்னிப்பு கேட்டுக்கொள்ளலாம் என அகந்தையில் அலைவார்கள் என்பது எனது திண்ணம். கௌதவர் மனைவி அகலியை கெடுத்துவிட்டு தாமரை தண்டில் ஒளிந்திருந்த நீ கௌதமர் மன்னித்ததால் மறுபடி அகந்தை உற்றாய். திதி உன் தாய் ஸ்தானத்தில் உள்ளவள். அவளை நம்ப வைத்து அவள் கருவை சிதைத்த உன்னை எத்தனை முறை சாபமிட்டாலும் பாவம் நேராது என கூறிவிட்டு போய்விட்டார். எங்கும் யாகம் ஹோமம் நடைபெறவில்லை. தாவரங்களும் ஔஷதிகளும் கருகிவிட்டன. மக்களுக்கு தான தர்மங்களிலும் புண்ணிய காரியங்களிலும் நாட்டம் கிடையாது. நாட்டில் பல தீய காரியங்கள் நடந்தன. இப்போது சில அசுரர்கள் தேவர்களோடு போரிட்டு அவர்களை இந்திர லோகத்திலிருந்து அடித்து துரத்தி விட்டார்கள். தேவர்கள் பிரம்மாவை சரண் அடைந்தார்கள். பிரம்மா, வாருங்கள், வைகுண்ட வாசனிடம் சென்று முறையிடுவோம், அவர் நல்லதொரு மார்க்கத்தை காட்டுவார் என அழைத்துச் சென்றார். யோக நித்திரையில் ஆழ்ந்து இருந்த திருமாலை அனைவரும் ஸ்தோத்தரித்த ஸ்ரீஹரி கண்மலர்ந்தார். அசுரர்களை வெல்லவும் நாட்டில் சுபிட்சம் மேலோங்கவும் வழிகாட்டும்படி அனைவரும் விஷ்ணுவை வேண்டினார்கள். பகவான் கூறினார், நான்முகா தேவேந்திரா, அசுரர்களை வெல்ல உங்களிடம் சக்தி வேண்டும். அந்த பழத்தை அமிர்தம் கொடுக்கும் என்றார். அமிர்தம் எங்கிருந்து கிடைக்கும் என நாரதர் கேட்க, திருப்பார்கடலை கடைய வேண்டும், எல்லா ஔஷதிகளையும் அதில் போட வேண்டும், மந்திர மலையை மத்தாகவும் வாசியை கயிறாக கொண்டு கடைய வேண்டும், அது உங்களால் மட்டும் முடியாத காரியம். திதி குமாரர்கள் ஆன அசுரர்களோடு ஒரு உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். அவர்கள் வாசியின் தலைப்பகுதியை பிடிக்க வேண்டும், வால் பகுதியை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். அமிர்தம் கிடைக்க பல வருஷங்களாகும்.
பொறுமை அவசியம் வேண்டும். பகமை பாராட்டாது தைத்தியர்களோடு இணைந்து செயல்பட நீங்கள் தயாரா என கேட்டார் விஷ்ணு. அமிர்தத்தில் சரிபாதி கேட்பார்கள், கொடுத்தால் அவர்களை ஜெயிக்க முடியாது. எந்த நோக்கத்திற்காக திருப்பார்கடலை கடைகிறோமோ அது நிறைவேறாதே என்றான் சுரேந்திரன். முதலில் முயற்சிகளும் செயல்பாடும் நடக்கட்டும், மற்றது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்றார் பரந்தாமன். தேவர்கள் பாதாளம் சென்று மகாபலியிடம் அமிர்தம் கடையும் யோசனையை தெரிவித்தார்கள். நல்ல முயற்சிதான், ஆனால் திருமால் அசுரர்களுக்கு அமிர்தம் கிடைக்காமல் செய்து விடுவார். உழைப்பில் 3/4 பகுதி எங்களுக்கு, உரிய பலன் உங்களுக்கு என ஆகிவிடுமே என்றுதான் தயங்குகிறேன் என்றார் நமுச்சி. நட்பு நாடி வந்து இருக்கும்போது பழைய சம்பவங்களை பேசுவது தவறு. ஒற்றுமையாக செயல்படுவோம் என மகாபலி சக்கரவர்த்தி அசுரர்களை திரட்டிக்கொண்டு மந்தார மலையை பேர்த்து எடுத்து வந்து திருப்பார்கடலில் போட்டான். வாசுகியிடம் சென்று இந்த நற்பணிக்கு உதவுமாறு வேண்டிக் கொண்டார்கள். வாசியும் சம்மதித்து திருப்பார்கடலுக்கு வந்தான். மந்தார பருவத்தில் 3 வடமாக சுற்றி கொண்டான். இப்பொழுது திருமால் கூறினார், அசுரர்களே, நீங்கள் பிரதானமான சிரசு பகுதியை பிடித்து கொள்ளுங்கள், தேவர்கள் வால் பகுதியை பிடித்து கொள்ளட்டும் என்றார். அவர் அதன்படி நடந்தது. இப்படியாக அவர்கள் அனைவரும் கடையும் போது வாசியின் மூச்சுக்காற்றால் தேகம் எரிந்தாலும் வீம்புக்காக கொண்ட முடிவில் உறுதியாக செயலாற்றினார்கள் அசுரர்கள். அப்போது மந்திர பர்வதம் உறுதியாக இராமல் அப்படியும் இப்படியும் ஆக சாய ஆரம்பித்து விட்டது. மகாவிஷ்ணு ராட்சத ஆமை வடிவில் அடியில் விட்டு கொடுத்தார். ஆமை ஓடு உறுதியானது. அதே சமயம் சங்கு சக்கரபாணியாக அமிர்தமும் கடைந்தார். பகவான் சொல்படி நடந்ததால் காரியத்தின் வெற்றி பொறுப்பை அவர் ஏற்றுக்கொண்டார். இப்படியாக திருப்பார்கடலில் கடையும் போது முதலில் வந்தது ஆழகால விஷம். தேவர்களும் அசுரர்களும் கடைவதை நிறுத்திவிட்டு கைலாயத்திற்கு ஓடிச் சென்று சிவபெருமானிடம் சரணடைந்தார்கள். கைலாயம் சென்ற தேவர் அசுரர் இவர்களின் பிரார்த்தனைக்கு இறங்கிய சிவபெருமான் திருப்பார்கடல் வந்து சேர்ந்தார். ஆழகால விஷத்தை அள்ளி எடுத்து உண்டார். பார்வதி ஓடி வந்து கழுத்தை இறுக்கி பிடித்து கொண்டாள். நாதா, என்ன காரியம் செய்தீர்கள்? அண்ட சராசரங்களுக்கும் தங்கள் வயிற்றில் அடங்கி இருக்கும்போது இப்படி செய்யலாமா என பதைபதைத்தாள். இப்பொழுது சிவபெருமான் தொண்டையிலே நின்ற நஞ்சு அவர் கழுத்தை நீளமாக்கியதால் நீலகண்டன், ஸ்ரீகண்டன், நஞ்சுண்டன் என்றெல்லாம் பெயர் பெற்றார். மறுபடியும் கடையும் வேளையில் அசுரர்களும் தேவர்களும் ஈடுபட்டார்கள். வெகுகாலம் கடைந்த பின்பு வெள்ளை வெளியேறன காமதேனு வெளிப்பட்டது. அதை யாகம் ஹோமங்கள் நடத்த மகரிஷிகளுக்கு அர்ப்பணித்தார்கள். காமதேனு வந்த பிறகு உற்சாகத்தோடு பால்கடல் கடையப்பட்டது. நுரைகளெல்லாம் முத்துக்களாயின. அடுத்து உச்சிரவஸ் என்ற வெள்ளை குதிரையும் ஐராவதம் என்ற வெள்ளை யானையும் வெளிப்பட்டன. ஐராவதம் யானை இப்போது திருப்பால் கடலில் இருந்து வெளிப்பட்டு பவித்திரமாக நின்றது. அடுத்து வந்தது கேட்டதை தரும் கல்பக விருட்ச மரம். அதற்கு அடுத்ததாக அப்சர பெண்கள் வந்தார்கள். எல்லாவற்றையும் இந்திரன் ஸ்வீகரித்து கொண்டான். அடுத்து சந்திரன் தோன்றினான். ஆழகால விஷத்தால் கொதித்திருக்கும் சிவபெருமானின் தேகத்தை குளிர வைக்க சந்திரனை சூடிக்கொள்ளும்படி தேவர்கள் பிரார்த்தித்தார்கள். தேவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றினார் சிவபெருமான். அடுத்ததாக வாருணி தேவி வெளிப்பட்டால். அவள் அகந்தை, ஆசை, அறியாமை உற்பத்தி செய்பவள். அழகிய அவளை அசுரர்களுக்கு பரிசளித்தார் ஸ்ரீஹரி. அடுத்ததாக மகாலட்சுமி வெளிப்பட்டால். இப்பொழுது மகாலட்சுமி
காரியத்திலே கண்ணாக இருந்து அமிர்தம் கடையும் திருமாலின் கழுத்தில் மாலை சுட்டிவிட்டால் மந்திர பர்வதம் 8 லட்சம் மைல் சுற்றளவு உடையது. அதை தாங்கும் அளவு விஸ்வரூப ஆமையாக பறந்திருக்கும் வலிமை உடைய திருமால் அசுரர்களையும் ஈர்த்து செயல்படச் செய்யும் சாமர்த்தியத்தை பார்த்தால், அதனால் மகாலட்சுமி தன்னையே அவருக்கு பரிசாக அளித்துவிட்டால் மகாவிஷ்ணுவும் அவளை மார்பில் அணிந்து கொண்டு பணியை தொடர்ந்தார். இப்பொழுது வைரம், வைடூரியங்கள், புஷ்பரகங்கள், சூரியகாந்த கற்கள், சந்திரகாந்த கற்கள், பத்மரா கற்கள் எல்லாம் வெளிப்பட்டன. அடுத்து தன்வந்திரி அமிர்த கலசத்தோடு வெளிவந்தார். அவ்வளவுதான், அசுரர்கள் ஓடி வந்து அமிர்த கலசத்தை பிடுங்கிக் கொண்டு ஓடிவிட்டார்கள். கண் இமைக்கும் நேரத்தில் நடந்த இந்த விஷயம் தேவர்களை சோகப்படுத்தியது. மகாவிஷ்ணு கூறினார், துக்கப்படாதீர்கள், அமிர்தம் உங்களுக்குத்தான் என ஆறுதல் கூறியவர் அடுத்த வினாடி மறைந்து விட்டார். இப்பொழுது அசுரர்கள் தங்களுக்குள்ளேயே அமிர்தத்திற்காக சண்டையிட்டு கொண்டார்கள். இப்படியாக ஆளுக்கு ஆள் சண்டையிட்டு கொண்டு இருந்த அசுரர்கள் சிலம்பு சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தார்கள். பார்த்தவர்கள் அமிர்தத்தை மறந்துவிட்டார்கள். மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து அன்ன நடை பயின்று வந்தார். அசுரர்களின் அருகில் வந்த மோகினியை, ஓ அழகியே, உன் பெயர் என்ன? எங்கிருந்து வருகின்றாய்? என்னை மணந்து கொள்கின்றாயா? என்றெல்லாம் கேட்டபடி பின் தொடர்ந்தார்கள் அசுரர்கள். கடைக்கண்ணால் அவர்களை மோகப் பார்வை பார்த்த மோகினி, நானும் இங்கேதான் கூட்டத்தில் அறம்பெயரோடு கலந்து இருக்கிறேன். என் பெயர் ஜெகன்மோகினி. உங்களுக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் அமிர்த கலசத்தை என்னிடம் கொடுங்கள். உங்கள் சண்டையை தீர்த்து வைக்கவே நான் வந்து இருக்கின்றேன் என்றாள் அவள். காம வசப்பட்ட அசுரர்கள் மோகினியிடம் அமிர்த கலசத்தை தந்துவிட்டார்கள். அவள் தேவர்களையும் அசுரர்களையும் எதிர் எதிர் வரிசையில் உட்கார வைத்தாள். இப்பொழுது மோகினி கூறினாள், அசுர சிரேஷ்டர்களே, அதிதி புத்திரர்களுக்கும் அமிர்தம் கடைவதில் பங்கு இருக்கின்றது. ஏமாற்றி விட்டீர்கள் என்ற பழிச்சொல் உங்களுக்கு எதற்கு? ஆளுக்கு கொஞ்சம் கொடுத்துவிட்டு கலசத்தை உங்கள் முன் வைத்து விடுகிறேன். சம்மதம் தானே என கேட்டாள் மோகினி. சம்மதம், சம்மதம் என எல்லா அசுரரும் குரல் எழுப்பினார்கள். இப்படியாக இருக்கும் சமயம் ராகு என்ற அசுரன் மோகினியின் அழகில் மயங்காமல் அமிர்த கலசத்தில் குறியாக இருந்தான். மோகினி அமிர்தம் பரிமாறும்போது கரண்டி கலசத்தை வலிக்கும் சத்தத்தை ராகு உணர்ந்தான். இனியும் தாமதிக்கலாகாது என தேவ வடிவெடுத்து மறைந்து சென்று கடைசியில் அமர்ந்திருந்த சந்திரன், சூரியன் இவர்களுக்கு இடையே அமர்ந்து கையை நீட்டினான். அவன் கையிலும் அமிர்தம் விழுந்தது. நன்றாக பருகினான். இப்பொழுது அமிர்தத்தை திருட்டுத்தனமாக குடித்த ராகுவை சூரியன், சந்திரர்கள் மோகினிக்கு காட்டி கொடுத்து விட்டார்கள். இப்பொழுது மோகினி ஆனவள் தனது சக்கரதாயத்தால் ராகுவின் சிரசை வெட்டி விட்டாள். ராகு அமிர்தம் குடித்தமையால் ராகு சாகவில்லை. ஒரு பாம்பின் தலையை வெட்டி உடலுக்கு பொருத்தினார்கள். அது கேது என பெயர் பெற்றது. பாம்பின் உடல் பொருத்தப்பட்ட சிரம் ராகுவாயிற்று. இன்சான் உடம்புக்கும் சிரசு பிரதானமல்லவா? இப்பொழுது இருவரும் நெடுங்காலம் தவமிருந்து சப்த கிரகங்களோடு இணைந்து நவக்கிரகங்கள் ஆகிவிட்டார்கள். இப்பொழுது வெறும் கலசத்தை தங்கள் முன் வைத்துவிட்டு மோகினி மறைந்து விட்டால் அரை வினாடியில் இது நடந்துவிட்டது. ஏமாற்றப்பட்ட கோபத்தோடு அசுரர்கள் தேவர்கள் மீது போர் தொடுத்தார்கள். இப்பொழுது அமிர்தம் சாப்பிட்ட தேவர்களுக்கு அசாத்திய வீரமும் பலமும் பெருகி இருந்ததால் அசுரர்கள் தோற்று ஓடினார்கள். பிரம்மாவின் தூண்டுதலால் நாரதரும் யுத்தகலம் வந்து, அதுதான் ஜெயித்து விட்டீர்களே, போதும் யுத்தம், அசுரர்களை விரட்டி விரட்டி கொல்ல வேண்டாம் என்றார். யுத்தம் நிறுத்தப்பட்டு விட்டது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே.
ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்